கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜா கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனம் மற்றும் பரப்புரை வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியணை ஊராட்சியில் உள்ள சின்னத்தாளப்பட்டி, பச்சப்பட்டி, வடக்கு மேட்டுப்பட்டி, வெங்கடாபுரம், வெள்ளியணை கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளருக்கு சால்வை அணிவித்தும் பூக்கள் தூவியும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பரப்புரை வாகனத்தில் நின்றபடி உரையாற்றிய திமுக வேட்பாளர் ராஜா, குடும்பத்தில் ஒருவனாக உங்களில் ஒருவனாக இருந்து எண்ணற்ற பணிகளை செய்து தருவேன் என்று உறுதி அளித்தார். சாலை பணி நடைபெற்று வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது எனவும் 2 நாட்களில் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். குடகனாறு ஆற்றிலிருந்து வெள்ளியணை குளத்திற்கு தண்ணீர் கொண்டுவர ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மாவட்டத்தின் மண்ணின் மைந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களால் இந்த எளியவனை உங்களெல்லாம் நம்பித்தான் இந்த கிருஷ்ணாயபுரத்தை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆண்டாங்கோல் கீழ்பாக பஞ்சாயத்தில் ஒன்றிய கவுன்சிலாக பயணித்ததனால்தான் தலைவர் அவர்களும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக உங்களின் ஒருவனாக இருந்து உங்களுக்கு எண்ணற்ற பணிகளை செய்து தருவேன் என்று உங்கள் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கழகத் தலைவர் அவர்கள் ஆட்சி அமைத்துடன் எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மகளிர் தொகை 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். காலை சிற்றுண்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை வைத்திருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் ஒரு 10 லட்சம் பேருக்கு தலைவர் அவர்கள் கட்டித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிருக்கெல்லாம் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் 8000 கூப்பன் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக டோக்கன் 1 நாள் 2 நாளில் உங்கள் கைக்கு வந்துருங்கக்கா. கண்டிப்பாக தலைவர் ஆட்சி அமைத்துடன் ஒரு 10 நாள் அருகில் உள்ள பர்னிச்சர் கடைக்கு போய் நம்ம 8000 மதிப்புள்ள பொருள் வாங்கிக்கலாம். அது மாதிரி எண்ணற்ற உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன இதுவென்றெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சருடன் கேட்டு செய்து தருவேன் என்று உறுதியளிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு காவிரி தண்ணீர் இப்போ கொஞ்சம் ரோடு போட்டிருந்தனால அது கொஞ்சம் தண்ணி பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாளில் உங்களுக்கு தண்ணி கம்பல்சரி ரெகுலராக வந்துவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெள்ளியணை குளம் கொடவனாரிலிருந்து தண்ணி கொண்டு அண்ணன் சொல்லியிருக்காங்க அமைச்சர் அவர்கள் தண்ணி விட்டுருவோன்னு சொல்லி. கண்டிப்பாக ஆட்சி அமைத்தவுடன் ஒரு 2-3 மாத காலத்துக்குள் அந்த குளத்தை மீண்டும் சரி பண்ணி அந்த தண்ணி வந்து அடையும் எங்களுக்கு உறுதியளித்து இந்த விவசாயமெல்லாம் செழிக்க நீங்கள் வாக்களிப்பீர். உதயசூரியன் 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 என்று உங்கள் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர் உதயசூரியன். கிழக்காலத்திற்கு அப்படியே பாத்ரூம் டாய்லெட் கேட்டிருக்கிறீங்க. பொதுக்கழிப்பிடம் கழகத் தலைவர் ஆட்சி அமைத்தவுடன் ஒரு 3 மாதத்துக்குள் அந்த திட்டத்தை செய்து தருவேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். மறந்துடாதீங்கள். வாக்களிப்பீர்.